இந்தியனா பிறந்ததுக்கு பெருமைப்படணுங்க அப்படின்னு சொல்லலாம் கண்டிப்பா. ஏன்னா இந்தியா கிட்ட என்னெல்லாம் பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கோ இல்ல எதிரணிகள் தாக்க வந்தா இந்தியா கிட்ட என்ன ஒரு போர் ஆவணங்கள் இருக்கு, அதை எப்படி அவங்க பயன்படுத்துவாங்க இப்படிங்கிற சந்தேகங்கள்லாம் எல்லாருக்கும் இருக்கும். தரைவழி படை நம்ம கார்கில்ல பார்த்துருக்கோம். வான்வெளி படையெல்லாம் நம்ம கிட்ட என்ன இருக்கு, நம்ம இது வரைக்கும் பயன்படுத்தவே இல்லையே, இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதே இல்லையே அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம மைண்ட்ல எல்லார் மைண்ட்லயும் இருக்கும். இவங்க பாத்தீங்கன்னா ராணுவத்துக்கு இத்தனை கோடி ஒதுக்குறாங்களே, அதெல்லாம் எங்க வாங்குறாங்களா இல்லையா, இல்ல பொய் சொல்றாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி எல்லார் மனதிலையும் இருக்கும். அது அத்தனையுமே ப்ரூவ் பண்ற மாதிரி இந்த நிகழ்வு பாத்தீங்கன்னா இப்ப பாகிஸ்தான் இந்தியா நடக்கக்கூடிய இந்த நிகழ்வுல இந்தியா பாத்தீங்கன்னா இந்தியாவோட வான்வழி படை பயன்படுத்தக்கூடிய விமானங்களும் அதிலிருந்து வரக்கூடிய ஏவுகணைகளும் எப்படி அந்த வீடியோஸ்லாம் பார்க்கும்போது நான் உண்மையாலுமே சொல்றேன், சல்யூட் த இந்தியா, ஜெய்ஹிந்த்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா நம்மளை பாதுகாக்க தான் இந்த முப்படை வீரர்களும் நமக்காக கடல்லையும் சரி தரையிலும் சரி வானிலையும் சரி போராடிட்டு இருக்காங்க. இந்தியா அப்படிங்கிற ஒரு நாடு ஒத்துமையா இருக்கணும் அப்படின்னா ஒரு சில இடங்கள்ல சண்டை போட்டு தாங்க ஆகணும். சண்டை போடுறது பாத்தீங்க அப்படின்னா நம்ம வேணும்ட்டு சண்டை போடல, நம்மளை தொட்டு நம்மளை தாக்கி நம்ம மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துறவங்களுக்கு கண்டிப்பா பதிலடி கொடுத்து தான் ஆகணும். இதை ஒரு சிலர் பாத்தீங்கன்னா இந்து முஸ்லீம் மனிதாபிமானம் அப்படின்னு பேசுறாங்க. இது தவறான நீங்க ஒரு இந்தியனா இருந்தா இப்படிலாம் பேசக்கூடாது. முதல்ல இந்தியாவை முதல்ல காப்பாற்றணும். இந்தியாவை காப்பாற்ற இந்த முப்படைகளும் போராடிட்டு இருக்காங்க. நீங்க அவங்களுக்கு சல்யூட் பண்ணுங்க, ஜெய்ஹிந்த் சொல்லுங்க, ஓகேங்களா? ஹோப் பண்ணுங்க, அவங்க குடும்பத்துக்கு நீங்க ஹோப் பண்ணுங்க, அவங்களுக்கும் ஹோப் பண்ணுங்க.